இன்றைக்கி மாதுளை அறுவடை பண்ணி விநாயகருக்கு படைச்சாச்சுங்க. வாழை குலைக்கிட்ட வீடியோ எடுக்க விடாமல் செங்கோலைங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நானும் விடாமல் அவங்கள வீடியோ பிடிக்கிறேன். இந்த வாரம் புது வரவா புது வாழை குலை ஒன்று, இன்னொரு வாழை மரத்துக்கு பக்கத்துலேயே பெரிய குலை தள்ளியிருக்குங்க. இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு என்ன உரம்னு பதிவுக்கு லாஸ்ட்டில் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வளர்ந்த பக்கத்துலேயே வளர்ந்த மாதுளை செடி இவ்வளோ கிட்ட வளர்கிறதுக்கு எப்படின்றதையும் பார்க்கலாம். வணக்கங்க. நம்ம விவசாய இல்லத்தில் மாதுளை அறுவடை செஞ்சு நம்ம வினைத்திருக்கும் கார்டன் விநாயகருக்கு படைச்சாச்சு. இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவு வாழை குலைங்க. இந்த வாழை குலை போன மாதம் நான் ஒரு குலையை காமிச்சிருந்தேன் உங்களுக்கு ஒரு பதிவில். அந்த வாழை குலைக்கு பக்கத்துலேங்க பாருங்கள் 3 மரம் திருநாமப்பட்ட மாதிரி 3 மரம் எவ்வளோ கிட்ட பாருங்கள். தோட்டத்தில் நம்ம வியாபாரத்துக்கு வளர்க்குறவங்க கூட இவ்வளோ கிட்ட வளர்க்க முடியாது. இவ்வளோ கிட்ட பெரிய மரங்கள் வளர்ந்து அதில் முதல்ல இருக்க மரத்துக்கு குலை தள்ளியாச்சுன்றது வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஒரு 2 நாள் முன்னாடி இந்த குலை வெளியே வந்திருக்குங்க. அதை செங்குளவிகள் சுற்றிக்கிட்டே இருக்குது. பூ விரியுது இல்லைங்களா, சுற்றிக்கிட்டே இருக்குது. பக்கத்துலேயே கொய்யா மரம், மாதுளை மரம் எல்லாமே வளர்ந்துகிட்டே இருக்குங்க. குறைந்த இடத்துல நிறைய செடி மரங்கள் வளர்க்குறது எப்படின்னு ஒரு பதிவோடு உங்களுக்கு கொத்து பன்னீர் ரோஜான்ற பதிவில் கொடுத்துருக்கேங்க. அதுவும் பாருங்கள், உங்களுக்கு ஐடியாலாம் தெரியும். இந்த கொலை உங்களுக்கு ஒரு போன பதிவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நமக்கு வடக்கு பக்கமாக வந்திருக்குன்ட்டு. இப்போ போட்டிருக்க கொலை கிழக்கு பக்கமாக வந்திருக்குங்க. வடக்கு கிழக்கு வாழை கொலை வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதுளை மரம் அதுவும் காய்ச்சிட்ருக்கு. அது நல்லா அறுவடை பண்ணியிருக்கோம். விநாயகருக்கும் வினைத்திருக்கும் கார்டன் விநாயகருக்கும் இந்த முறை நம்ம அதை அறுவடை செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சிருக்கோம். இது கொய்யா மரங்க. நம்ம வாழை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அடி கேப் கூட இருக்காது. நிறைய இது செகண்ட் அறுவடைக்கு வந்துருச்சுங்க. நிறைய கொய்யா பிஞ்சுகள் விட்டுருக்கு. இதுக்கு உரம் பராமரிப்பு பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சில உரம் பராமரிப்பு முறைகளை நல்ல ஒரு திட்டத்தின் மூலயமா பயன்படுத்தி நாங்கள் இந்த விவசாய இல்லம் கார்டனுக்கு நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோன்னுட்டு நம்ம விவசாய இல்லம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிழல் பாங்க வளரக்கூடிய செடிகளை எங்கெங்கே பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இது சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ. ஒரு பூ வச்சா கூட அவ்வளோ அழகாக. இன்றைக்கி விநாயகர் பார்த்திங்களா அலங்காரத்தில் சங்குப்பூ நிறைய வச்சுருந்துருப்பார். இந்த சங்குப்பூங்க இந்த கொய்யா மரத்தில் பக்கத்தில் சின்ன தொட்டியில் அந்த சங்குப்பூ அந்த ஓட்டை வழியாக வேர்கள் கீழே விட்டு அது தொட்டியிலேருந்து படர்ந்துட்டுருக்கு. நம்ம கொய்யா மரத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த சங்குப்பூ இதான் கொய்யா மரத்தோடைய ஸ்டெம்மு. அந்த கொய்யா மரத்தை பிடிச்சிட்டு நல்லா வளமாக நல்ல பச்சை பசேல் நல்ல வளமாக வருது பாருங்கள். மொட்டுக்கள்லாம் இருக்குது பாருங்கள். காலையில் பூக்கள்லாம் பறிச்சாச்சு கோவில் பூஜைக்கு. ஸோ இது நல்ல நெல்பாங்கான வரக்கூடிய ஒரு தாவரங்க. ஸோ இந்த மாதிரி புதினா, சங்குப்பூ, திருநெற்று பச்சிலை இந்த மாதிரி நெல்பாங்கான இடங்கள் வளரக்கூடிய தாவரங்களை அந்தந்த மரத்துக்கு கீழே ஊடு பயிராக வளர்த்து நிறைய பூக்களை குறைந்த இடத்துல அறுவடை பண்ணுறது உண்டான திட்டங்க இது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாழை மர சீப்புங்க ஒரு 12லேருந்து 14 சீப்பு வாழை இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே புது கொலையும் வந்திருக்கு. ரெண்டுமே இலைக்கு வாழையோடு தரங்க. இதுக்கு உரம் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வர காய்கறி உரங்கள் இன்னும் ஒரு சின்ன திட்டங்கள் மூலிமா உரங்களை பயன்படுத்தி கொடுக்கறது மட்டும்தாங்க. கடையில் ஒரு பொழுதும் நம்ம விவசாய இல்லத்தில் தோட்டத்தில் கடை உரங்களை வாங்குறதே இல்லைங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே செலவே இல்லாமல் எளிய முறையில் எப்படி நம்ம இந்த அளவு காய்க்க வைக்கலாம் மரங்களையும் பூக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த குளவி பாருங்கள் என்னை துரத்திட்டே வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ எடுக்க விடவே மாட்டேங்குது. என்ன சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த வாழைப்பூ கொலை புதுசு இல்லைங்களா, அந்த பூவில் இருக்க அந்த தேன் எடுக்கிறதுக்காக சுற்றி நான் ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டு அது என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. செங்குளவி வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம். வெளிநாடு பிரயாணம் போகலாம், குழந்தை பிறக்காத வீட்டில் குழந்தை பிறக்கும், திருமணம் நடைபெறும் அப்படின்னு பல அதிர்ஷ்டமான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செங்குளவி வரணுன்னா இந்த மாதிரி நம்ம பசுமை திட்டம் மூலிமா வீட்டில் நல்ல மரம் செடி கொடி பூக்களை வளர்த்தாலே போதுங்க.
நமக்கு எல்லா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வீடை தேடி வந்துடுங்க. வீடும் நேர்மறையாக பாசிட்டிவிட்டியாக இருக்கும். பாசிட்டிவ் வைப் நிறைய இருந்தாலே வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, கடன் தீர்ந்து, நோய் தீர்ந்து, நல்ல ஒரு சௌக்கியம், நிம்மதி எல்லாமே கிடைக்குங்க. நம்ம சிவசாயி இல்லம் சேனலில் ஒவ்வொரு முறையும் பதிவுகள் கொடுக்கும் பொழுதுங்க, வீட்டுக்கு நன்மையான செடிகள் எந்தெந்த செடிகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம், அந்த செடிகளை எந்த திசைகளில் வைக்கலாம், எப்படி உரம் பராமரிப்பு கொடுக்கலான்ற அரிய தகவல்களை எளிய முறையில் இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோங்க. ஆதரவு கொடுங்க. நம்ம கொடுக்குற தகவல் எல்லாமே இல்லத்தை நேர்மறையாக பாசிட்டிவ் வைக்கிறதுக்குள்ள தகவல் மட்டும்தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹேர் கலரிங் பேஸ்ட்டு ரெடி பண்ணாங்க. 60 வயதானாலும் முடி கொட்டவே கொட்டாதுன்னு ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருக்கோம். ஹேர் கலரிங் இது நம்ம வீட்டில் கட் பண்ண மருதாணி, நெல்லி இலைங்க. இது மூலிமா நம்ம ஹேர் டை ரெடி பண்ணோம். சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் எல்லாம் போட்டு பெரிய பதிவு ஒன்று நம்ம சேனலில் இருக்குங்க. எந்த வகை இந்த மருதாணியோடைய விதைகள் பறிக்கும் போது கூட வந்தது. இந்த விதைகள் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திப்போம். நம்ம விவசாய இல்லத்தில் பார்த்திங்கன்னா எந்த பொருளையுமே வீணடிக்க மாட்டோங்க. இந்த சமைத்துகளை நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு இந்த குச்சிகளை உபயோகப்படுத்திப்போங்க. இந்த பொருட்கள்லாம் போட்டு நம்ம இல்லத்தில் ஹேர் பேஸ்ட்டு நல்ல ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறைங்க போட்டு 2 ஹவர் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்ளை பண்ணிடலாம். நல்ல ஹேர் க்ரோ நல்லா இருக்குங்க. கலரிங் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் பதிவு இருக்க பாருங்கள். இதுக்காக நாங்கள் ஆலோவேரா கட் பண்ணி இன்றைக்கி உபயோகம் பண்ணாங்க. சண்டே அதுவுமா அந்த ஆலோவேராவுடைய தோள்கள் இது செடிகளுக்கும் மரங்களுக்கும் நல்ல வேர் பிடிக்கிறதுக்கு நல்ல சக்தியை கொடுக்குங்க. ஆலோவேரா ஜெல்லை நம்ம ஊற வச்சு பயன்படுத்தி வந்தோம்னா நிறைய புது பிரான்ச்சஸ்கள், நிறைய பூக்கள், மொட்டுக்கள் உதிராமல் தடுக்குங்க. இந்த ஆலோவேராவோட ஒரு பக்கெட்டில் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் புளிச்ச தயிர் ஊற்றி இன்றைக்கி வந்த காய்கறி கழிவுகள் எந்த வகையான கழிவுகள் இருந்தாலும் அதையும் போட்டு நல்லபடியாக ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம மரங்களுக்கும் செடிகளுக்கும் வேறு பக்கத்தில் மண்ணை கிளறி ஒரு 4 நாள் கழித்து கொடுத்துட்டு வருவோங்க. இது போல் ஆர்கானிக் முறையில் நம்ம எளிமையாக செலவே இல்லாமல் நல்ல செடிகளையும் மரங்களையும் பூச்சி பிடிக்காமலும் பாதுகாத்து நல்ல முறையில் இல்லத்தில் ஆர்கானிக் முறையில் விவசாயம் செஞ்சுட்டு வரலாங்க. நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற பதிவில் எதனா நிறைக்குறை இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் திருத்திக்கிறோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.